அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை அது உணவுப் பொருள் தான். ஏன்னா கொள்ளு எல்லாருக்குமே தெரியும், அதை காணப்பயிருன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த கொள்ளு இந்த சமயத்தில் தான் நமக்கு விளையும். குளிர்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போதே கொள்ளோட அறுவடை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கொள்ளை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் இல்லாத வீடுகளே கிராமத்தில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஊளைச்சதை கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், குதிரை மாதிரி ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கொள்ளே குதிரைக்கு போடக்கூடிய ஒரு உணவு. எப்படி இந்த கொள்ளு இப்படி வேலை செய்யுது அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, உடலில் எப்போ குளிர்ச்சி அதிகமாகுது, அதாவது அந்த உடலுக்கு தேவையான சூடு குறையதோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உடலுடைய ஆக்டிவிட்டி, அந்த உடலுடைய செயல்பாடு தன்மை குறைஞ்சிரும். அப்போ நம்ம இந்த கொள்ளை மிகச்சரியாக பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொள்ளில் இருக்கக்கூடிய வெப்பம், இந்த கொள்ளு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த குதிரை சக்தி இருக்கக்கூடிய கொழுப்பினை குறைத்து உடலை சுறுசுறுப்பாக்குது. இந்த கொழுப்பை குறைக்கக்கூடியதற்கு கொள்ளில் கொள்ளோட சேர்ந்து நிறைய மூலிகையோட நிறைய தயாரிப்பு பண்ணுறாங்க. உதாரணமாக ஜவாது மலை மாதிரியான இடத்துல பழங்குடியினர் நிறைய தயாரிப்புகளை இதில் பயன்படுத்துகிறாங்க. அடையா சொல்கிறது நிறைய பண்ணுறாங்க. இப்போ இந்த கொள்ளில் உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போ வெளியில் கொடுத்து இந்த கொள்ளுடைய சூடை, அந்த கொள்ளுடைய மருத்துவ பயன்பாடை உடலுக்குள்ளே எடுக்க முடியுமா அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு அருமையான முறை இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நவரக்கிளி இதெல்லாம் சித்த மருத்துவத்துக்கு உரிய பாங்கான புற மருந்துகள், புற ஒத்தட முறைகள். அதில் பொடி திமிர்த்தல் அப்படின்னு இருக்குது. நம்ம ஆயில் மசாஜ் பார்த்துருக்கோம், இது எண்ணெயை தேய்க்கிறத பார்த்துருக்கோம். அப்போ பொடி திமிர்த்தல் என்பது இந்த கொள்ளுவை பயன்படுத்தி உடல் மேலே தேய்க்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த தயாரிப்பை நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம 3 பொருள்களை வச்சு பொடி திமிர்த்தல் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கொள்ளு, மஞ்சள், கற்பூரம், 3 பொருட்கள் தான். 3 சம அளவு எடுத்துக்க போகிறோம். கற்பூரத்தை நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போது முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொள்ளை நல்லா அரைக்க போகிறோம். அதாவது இதை நல்லா பவுடர் பண்ணிட வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். லேசாக ஒரு கொரகொரப்பு பதம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பவுடர் ஆகுறதுக்கு முந்தின பதம், அந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நம்ம கொள்ளை கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கிறோம். இன்னைக்கு நம்ம தயாரிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிப்பிரயோக மருந்து, உள்ள சாப்பிட்ற மருந்து கிடையாது, வெளியே பிரயோகம் பண்ணுற ஒரு மருந்து தயாரிக்கிறோம். இப்போ நம்ம கொள்ளை நல்லா தட்டி அரைக்கிறோம். இந்த கொள்ளு பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொள் நல்ல வெப்பமுடையது, உடலில் உள்ள நீரேற்றத்தை சரி பண்ணக்கூடியது, நல்ல உஷ்ணமான மூலிகை, அதிக வெப்பம் உள்ளது, உடல் உள்ள நீரேற்றத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த கொள்ளை உள்ளே சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியே அப்ளை பண்ணாலும் உடலில் உள்ள நீரேற்றத்தை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு வெப்பமுடையது. இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் இதோட சேர்க்கிறோம். இந்த மஞ்சள் தூளும் வெப்பம் தன்மை உடையது, அருமையான கிருமி நாசினி. மஞ்சள் சேர்த்து அரைக்கிறோம். இப்போ கொள் மஞ்சள் 2ஐயும் சேர்த்து அரைச்சிட்டோம். இது கூட கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது கூட கற்பூரத்தை சேர்த்து அரைச்சிடும். கற்பூரத்தை நல்லா தட்டி அதோட சேர்த்து அரைக்கிறோம். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தனாலும் எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு, மஞ்சள், கற்பூரம் 3ம் சேர்ந்த கலவை அரைச்சி எடுத்துக்கிறோம். இது எதற்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, வெளிப்பிரயோகம், அதாவது நம்ம தோலில் இதை நல்லா சூடு பறக்க தேய்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த கொள்ளு, மஞ்சள், கற்பூரம் சேர்ந்த இந்த கலவையை நல்லா அரைக்கிறோம். கொரகொரப்பு பதம் வர அரைச்சிட்டே இருக்கோம். முன்னாடி நமக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அதாவது குளிக்கும் போது குளியல் பொடி எதையாவது போட்டு குளிக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருந்தது. இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் மாறிடுச்சு. நம்ம எல்லாருமே சோப் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதோட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சுவாசம் மூக்கின் வழியாக மட்டும்தான் நம்ம சுவாசிக்கிறதா நினச்சிட்ருக்கோம். நம்ம தோல் வழியாகவும் சுவாசம் நடக்குது. இப்போது இந்த மாதிரி பொடி தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தோல் வழியாக சுவாசம் நல்ல விதமாக நடந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம பொடிகள் எதுவும் இல்லாமல், கடலை மாவோ பாசிப்பயிறு மாவோ இந்த மாதிரி பொடிகள் இல்லாமல்
நம்ம சோப் போட்டு குளிக்கிறதுனால தோல் வழியான சுவாசம் வந்து நம்ம இழக்கிறோம். இதனால் நிறைய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நம்மளுக்கு வருது. இப்போது இந்த பொடி திமிர்தல் அப்படின்ற அந்த முறை, இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை எப்படி நம்ம யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த கலவை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா ஒரு 1-2 குருணை மாதிரியான அமைப்பு. இதை வந்து நம்ம தோலில் அப்ளை பண்ண போகிறோம். இதை யாருக்கெல்லாம் பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வாதம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க, அதாவது உடம்பு குளிர்ந்துரும். வாழைத்தண்டு போல குளிர்ந்த உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைத்தண்டு போல குளிர்ந்த உடல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான தேக நிலை, யாருக்கு எந்த நிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காய்ச்சல், அதிகமான காய்ச்சல் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு ஒரு சிலருக்கு வந்து கால் மட்டும், உள்ளங்கால் இல்லை காலோட பின்னாடி இருக்க சதை பகுதி, இல்லாட்டினா ஏதாவது ஒரு கை மட்டும் நல்ல குளிர்ந்த நிலையில் உடலில் இருக்க வெப்பம் முழுக்க போயிடும். இந்த கொள்ளு வந்து மஞ்சள், கற்பூரம் 3மே உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த குளிர்ச்சி தன்மையை மாற்றக்கூடிய தன்மையினால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பொடியை நல்லா போட்டு வேகமாக அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வாதம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க, பக்கவாதம் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி உடம்போட ஒரு பாகம் மட்டும், இப்போ வலது பக்கம் அவங்களுக்கு வாதம் இருக்குது அப்படின்னா உடலோட வலது பகுதி மட்டும், கை கால்கள் எல்லாமே குளிர்ந்து சில்லிட்டு இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பொடியை நல்லா அப்ளை பண்ணி நம்ம கிளியரன்ஸ் பண்ணலாம். அது போக வேறு யாருக்கு அப்படின்னா செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். இவங்களுக்கு என்ன அப்படின்னா வாதம் சம்மந்தமான பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து கால்கள்லையோ கைகள்லையோ எந்த பகுதி குளிர்ந்து வெப்பம் இல்லாமல் அந்த சதை பகுதி இருக்கோ அந்த பகுதியில் வந்து முழுக்க இந்த பொடியை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா முக்கியமாக ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு உடல் இயல்புலையே, அதாவது தைராய்டு இருக்கவங்களுக்கும் உடல் வந்து வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சி தன்மை இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் உடல் வந்து குளிர்ச்சி தன்மை இருக்க உடல் அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த பொடியை நல்லா அப்ளை பண்ணி சூடு பறக்க உடம்பு முழுக்கவே தேய்த்து, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அவங்க வெந்நீரில் குளிச்சுட்டாங்க அப்படின்னா எடை குறைகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தோல் வழியான சுவாசமும் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து அருமையான உடல் ஆரோக்கியத்துக்கான இந்த பொடியை வந்து எல்லாருமே மாதம் ஒரு முறையாவது நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போது இந்த பொடியை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி 1-2 குருணையாக இருக்க பொடியை எடுத்துகிட்டு எந்த பகுதி வந்து குளிர்ந்து சில்லிட்டுருக்கோ அந்த பகுதியில் இந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விடுறோம். இது வந்து உடனடியாக அந்த பகுதியில் வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. மஞ்சள் நல்ல சூடும் வெப்பமும் உடைய பொருள், கற்பூரமும் சூடு கொடுக்கக்கூடியது. அதனால இந்த மாதிரியாக எந்த இடத்துல அவங்களுக்கு குளிர்ச்சி தன்மை இருக்கோ அந்த இடத்துல இதை இப்படி தேய்ச்சா நல்லது. இப்படி வேகமாக நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெப்பம் உருவாகிறத வந்து அவங்க உணரலாம். இன்றைக்கி நம்ம எடையை குறைக்கக்கூடிய மற்றும் காய்ச்சல் மற்றும் உடல் குளிர்ச்சியான நிலையிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மறந்து போன பொடி திமிர்த்தல் அப்படின்ற ஒரு முறை பற்றி பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.